வெல்கம் டு சிறகு ஆரி ஒர்க். இந்த ஸ்டிச்சோட பேர் வந்து தாம்பூர் ஸ்டிச். தாம்பூர் ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி ஒரு திலகம் ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். திலகம் ஷேப்பு, மேங்கோ ஷேப்பு, எந்த மாதிரியான ஷேப் வேணால் நம்ம தாம்பூர் ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல நம்ம போடுறோம், இமேஜில் மோட்டிஃபில் போடுறோன்னா அது வந்து பிரித்து போடணும். ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு போடும்போது நமக்கு அது கரெக்டாக ஃபினிஷிங்காக வராது. ஸோ வந்துட்டு ஒரு திலகம் ஷேப்பில் நான் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் அவுட்டரில் எங்கெல்லாம் லைன் வரைஞ்சிருக்கணும் இந்த இடத்துலலாம் செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துக்கிறேன். ஷார்ப் எட்ஜில் வரும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்துட்டு நம்ம கொண்டு வரும்போது இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா வரும். ஸோ இந்த இடத்துல நான் எண்டு நாட் போடாமல் மேலே லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனையே ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு போகிறேன். நடுவில் ஏன் செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பார்ட் இருக்குன்னா அது வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி லைன் போட்டு செப்பரேட் பண்ணி போடும்போது நமக்கு இன்னும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த பிரித்து ஒரு சைடில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவும் ஒரு சைடில் வந்துட்டு செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் போட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். பட் தாம்பூர் ஸ்டிச் வந்துட்டு சர்க்கிள் இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்லேயே போடாமல் லைனாக கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது ஏன் ரவுண்ட் ஷேப்பில் போடக்கூடாது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். தாம்பூர் ஸ்டிச் வந்துட்டு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் வந்து எந்த அளவுக்கு சின்னதாக போட முடியுமோ அப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு வந்துகிட்டே இருக்க போகிறோம். மேலேருந்து கீழே செயின் ஸ்டிச் போட்டுட்டே வந்துட்டுருக்கேன். வந்துட்டு எந்த இடத்துல லாக் பண்ணணும் அப்படின்னா, அவுட்டரில் வந்துட்டு அந்த திலகம் ஷேப் கொடுத்துருக்கு இல்லையா, அங்கே வெளியில் வந்துட்டு லாக் பண்ணி உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ இந்த செயின் ஸ்டிச் அவுட்டரில் திலகம் ஷேப்பில் போட்டது வந்துட்டு அதுக்கு வெளியே தான் அந்த ஸ்டிச்சை வந்து லாக் பண்ணுறோம். ஆனால் அந்த மாதிரி லாக் பண்ணும்போது நமக்கு இன்னும் கெட்டியாக இருக்கும், தையல் வந்து பிரியாது, நல்லா லாக்கிங்காக இருக்கும். அவுட்டரில் கொண்டு போய் லாக் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வரேன். ஸோ அப் டு டவுன், டவுன் டு அப், இதுதான் வந்து தாம்பூர் ஸ்டிச். செயின் ஸ்டிச்சே தான், இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். தாம்பூர் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. ஏன்னா எந்த இடத்துல ஃபில்லிங் வருது அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துட முடியும். ஒரு சில டைம் வந்து நம்ம ஃபேஸ் எம்ப்ராய்டரிலாம் பண்ணுவோம், ஒரு அனிமல்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணுறோம், ஒரு இமேஜை வந்து ஃபில் பண்ணுறோன்றதுக்கு எல்லாத்துக்குமே தாம்பூர் ஸ்டிச் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சின்ன செயின் ஸ்டிச்சாக நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு. ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. எந்த அளவுக்கு கேப்பே விடக்கூடாது. பின்னாடி இருக்க கிளாத் என்ன கலரு எதுவுமே தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்கணும் தாம்பூர் ஸ்டிச்சில். அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரைட் சைடு வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து எம்டியாக இருக்குல்ல, இதில் வந்துட்டு அதோட ஷேப்லேயே இந்த செமி சர்க்கிள் ஷேப்லேயே வந்துட்டு நான் போட போகிறேன். செமி சர்க்கிள் ஷேப்பில் போடும்போது அல்லது சர்க்கிள் ஷேப்லேயே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து தாம்பூர் ஸ்டிச் வந்து லைனாக போடும்போது ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது இருக்கிற ஃபினிஷிங் வந்துட்டு செமி சர்க்கிள்லையோ அல்லது சர்க்கிள் ஷேப்லேயோ போடும்போது வராது. ஏன்னா கேப் விடுந்துடும். பேக்கில் என்ன கிளாத் இருக்குது என்ன கலருன்றதே தெரியாமல் போடணும். அதுதான் தாம்பூர் ஸ்டிச்சிங்கோட ஃபில்லிங்கு. இப்போ வந்து இந்த சர்க்கிள் ஷேப்பில் போடும்போது ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்கு இல்லையா, அதோட போக்கிலேயே போட்டுகிட்டே போகணும். ஷார்ட்டாக சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுகிட்டே போயிட்டுருக்கணும். தாம்பூர் ஸ்டிச்சில் வந்துட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பில் போடும்போது ஸ்பேஸ் தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். ரிட்டன் வந்து கீழே வரும்போது இந்த லைனை ஃபாலோ பண்ணி வரேன். ஆல்ரெடி என்ன டைப்பில் எந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த லைன்லேயே ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து சர்க்கிள் ஷேப் ஸ்டார்ட் ஆகுது, செமி சர்க்கிள். இந்த செமி சர்க்கிளில் போகும்போது ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதை தள்ளி விட்டுட்டு அதுக்கு அடியில் வந்து செயின் ஸ்டிச் போடணும். அப்படி போடும்போது மட்டும்தான் நமக்கு வந்து கேப் வந்து விழாது. எப்போவுமே நான் சொல்லுவேன், ஏதாவது வளைவில் நாம் வந்து செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல போடுறோமோ அதை விட கொஞ்சம் கீழே இறங்கிடும், அதாவது உள்ளே வந்துடும் செயின் ஸ்டிச்சு. அதனால் ஃபில்லிங் வந்துட்டு கேப் தெரியும். ஸோ நம்ம வந்து போடும்போது ஆல்ரெடி போட்டிருக்க செயின் ஸ்டிச்சை தள்ளிட்டு அதோட அடியிலேருந்து நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி அடியில் தள்ளி விட்டுட்டு போடும்போது கேப்பே நமக்கு தெரியாது, சூப்பரான ஒரு ஃபில்லிங் நமக்கு கிடைக்கும்.
இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு மேலேருந்து கீழே கீழேருந்து மேலேன்னு சொல்லி போட்டிருப்பேன். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் ஷேப் அண்ட் லைனில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். எந்த டைப் ஆஃப் இமேஜஸ் எந்த மாதிரி வளைவுகள் கொடுத்தாலும் அதோட போக்குலேயே நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேப் இருக்கு. ஒரு 2 செயின் போட்டா ஃபில் ஆயிடும். இருந்தாலும் அது வந்து கேப் விடாம கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி உள்ளேயே வந்து எண்ட் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி போட்ட செயின சுத்தி தான் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். அதனால அவுட்டர்ல ஒரு செயின் ஸ்டிச் நீங்க குடுக்கணும். ஜரிலயோ இல்ல கான்ட்ராஸ்ட் கலர்லயோ நீங்க அவுட்டர் சைடுல ஒரு செயின் ஸ்டிச் குடுத்துக்கோங்க. நான் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் குடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி குடுக்கும்போது உங்களுக்கு ஜரி த்ரெட் குடுத்தீங்கன்னா, இன்னும் நல்லா ஹைலைட்டா தெரியும். கான்ட்ராஸ்ட் கலர் குடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஹைலைட்டா தெரியும். ஸோ எட்ஜில போடும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு, அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அது வந்து ஷார்ப்னஸ் வந்து குடுத்துருக்கும். பாருங்க நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ எண்ட் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு தாம்பூ ஸ்டிச் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு. இது ஒரு சூப்பரான ஃபில்லிங் ஸ்டிச்சும் கூட. தேங்க் யூ.